ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 1.6. எக்ஸாம்பிள் 1.6ல் பார்த்திங்கன்னா எக்ஸுன்னு ஒரு டேர்ம் தந்திருக்காங்க, அப்புறம் ஒய் தந்திருக்கு, அதுக்கு அவங்களே ரிலேஷனும் தந்துட்டாங்க. ஓகேவா? இது நம்ம கண்டுபிடிக்கிறது பார்த்திங்கன்னா ஆர்ன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்புறமா டொமைன், கோடொமைன், அப்புறமா ரேஞ்ச், இதெல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? தந்திருக்குது எக்ஸும் ஒய்யும் அப்படியே தந்திருக்காங்க, அது அப்படியே எழுதியிருக்கோம். அப்புறம் அவங்க தந்திருக்க ரிலேஷன் எக்ஸு ஒய், எக்ஸில் என்னெல்லாம் இருக்குது 1 2 3 4 தந்திருக்காங்க, ஒய்யில் என்னெல்லாம் இருக்குதுன்னு தந்திருக்காங்க 2 4 6 8 10, இதெல்லாமே அதில் இருக்குதுன்னு கொஸ்டினில் தந்திருக்கு. இனி ரிலேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 1க்கு 2, 1 2க்கு கூட ரிலேஷனாக இருக்குது, 2 4க்கு கூட அப்படின்னு தந்திருக்காங்க. அப்போ 2 4க்கு கூட ரிலேஷனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3க்கு 6, அப்போ 3லேருந்து ஒரு 6க்கு போகுது, 4லேருந்து 8, 4லேருந்து அப்படியே 8க்கு போகுது. இந்த மாதிரி ரிலேஷனை அவங்க தந்திருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது என்னெல்லாம், இது ஒரு ஆர் இஸ் அ ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஆர் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கணும் அப்படின்னாலே எக்ஸு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எக்ஸ் இருக்குல்ல, எக்ஸில் உள்ள எல்லாத்துக்குமே அந்த பக்கம் அதுக்கு ஒரு ஜோடி இருக்குது அப்படின்னு சொன்னால் இது ஆர்ன்னு சொல்லி இது ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இது கண்டிப்பாக ஃபங்க்ஷன். ஏன்னா இதில் இருக்க எக்ஸில் இருக்க எல்லாத்துக்குமே ஒயில் என்ன இருக்குது, எல்லாத்துக்குமே ஜோடி இருக்குது. ஓகேவா? அதனால் இது கண்டிப்பாக ஃபங்க்ஷன் தான். இனி டொமைன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் எக்ஸில் இருக்கிறது எல்லாமே டொமைன். எக்ஸில் என்னெல்லாம் இருக்குது 1 2 3 4 இருக்குது பார்த்திங்களா, இது எல்லாமே டொமைன். கோடொமைன் பார்த்திங்கன்னா ஒயில் இருக்குது. கோடொமைன்னா ஒயில் இருக்கக்கூடியது எல்லாமே கோடொமைன். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டொமைன், கோடொமைன், ரேஞ்ச். அப்போ எக்ஸில் இருக்கக்கூடியதெல்லாம் டொமைன், ஒயில் இருக்கக்கூடியது எல்லாமே என்னது கோடொமைன். ஓகேவா? இப்போ எக்ஸில் 1 2 3 4க்கு எல்லாமே ஜோடி 2 4 6 இருக்குது பார்த்தீங்களா. இதை எதுக்கெல்லாம் ஜோடி இருக்கோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டொமைன் சொல்லிவிட்டு எக்ஸில் உள்ளது அதுதான் 1 2 3 4 டொமைன். கோடொமைன் சொல்லும்போது ஒயில் இருக்கக்கூடியது. அப்போ 2 4 6 8 10 எல்லாமே கோடொமைன். ரேஞ்ச்னால் எதுக்கெல்லாம் ஜோடி அந்த ஒயில் இருக்கோ அதை மட்டும் எடுத்துடணும். அப்போ 2 4 6 8 மட்டும்தான் என்னதில் வரும், ரேஞ்சில் வரும். ஓகேவா? அவ்வளோதான்.